கண்ட காட்சி வேலு நாச்சியாரை கண்கலங்க வைத்தது. இது எப்படி நடந்தது? எப்போது தொடர்ந்தது? இவள் யார்? இது போன்ற வினாக்கள் வேலு நாச்சியார் உள்ளத்தில் பேருருவம் எடுத்தது. அரசராய் இருந்தாலும் ஆண்டியாய் இருந்தாலும் அவனது அடிமன உணர்வுகளையும் ஆழ்மன ஆசைகளையும் அளவிட முடியாது என்பது இங்கும் முடிவானது. என்னிலும் அவள் அழகாய் இருக்கலாம், என்னை விட அவள் இளமையாய் இருக்கலாம். அதனால் அவள் மடியில் மன்னர் முடி சாய்வது எப்படி நியாயமாகலாம்? மனகுதிரையை அடக்கி ஆளாவிட்டால் மனித வாழ்க்கை மண்ணாகி விடுமே. இன்று இவள் என்னை விட அழகாய் தோன்றலாம், நாளை இவளை விட இன்னொருத்தி எழிலாய் தெரியலாம். மலருக்கு மலர் வண்டு தாவலாம். ஆனால் மனதை அடிக்கடி மாற்றிக்கொள்வது மனிதருக்கு உகந்தது அல்லவே. அதுவும் மன்னர் செய்வது மாபெரும் பிழையாகுமே. பெண்களின் வாழ்வில் பேரடி தோன்றுமே என்றெல்லாம் வேலு நாச்சியார் எண்ணத் தொடங்கினார். அறிவு மழுங்கும், தன் மானத்தை மறக்கும், அவமானத்தையும் அள்ளி பூசும், தகுதி திறமை காணாமல் போகும், தொடர்ந்து பிழைகளை தொடர துடிக்கும் என்று காமத்திற்கு முன்னோர் சொன்ன விளக்கம் இங்கும் அரங்கேறியது. இனி என்ன செய்யலாம்? இதுவே மீண்டும் மீண்டும் வேலு நாச்சியாரின் உள்ளத்தில் அலையாய் மோதின. கவலையும் கண்ணீரும் வேலு நாச்சியாரிடம் கைகுலுக்கிய அந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு குயில் கூவியது. அந்த குயிலின் கூவல் கூட ஒரு சோக கீதம் போன்றே வேலு நாச்சியாருக்கு பட்டது. இனியும் அங்கே தொடர்ந்து இருக்க பிடிக்காமல் வேலு நாச்சியார் வந்த வழியில் திரும்ப தொடங்கினார். இல்லை இல்லை, ஓடத் தொடங்கினார். ஓடுகின்ற போது வேலு நாச்சியாரின் கொலுசும் கூட கூக்குரலிட்டது. அந்த கொலுசின் ஒலி மன்னர் முத்துவடுகநாதரை தொட்டது. மன்னருக்கு மடி கொடுத்த மங்கையையும் சுட்டது. இருவரும் பதட்டத்துடன் எழுந்தனர். கொலுசு சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். ஓடிக்கொண்டிருந்த வேலு நாச்சியார் திரும்பி பார்க்க அந்த முகத்தை கண்டு மன்னரின் முகம் சுருங்கி போனது. காளையர் கோவில் அரண்மனை. தன் காதல் விளையாட்டை வேலு நாச்சியார் கண்டு கொண்ட நாளிலிருந்து காளையர் கோவிலே மன்னர் முத்துவடுகநாதருக்கு நிரந்தரமானது. சிவகங்கை செல்வதற்கு அவர் மனம் அஞ்சி துடித்தது. வேலு நாச்சியார் முகத்தில் எப்படி விழிப்பது? இது பற்றி இரவெல்லாம் சிந்தித்து சிந்தித்து தூக்கத்தை மன்னர் தொலைத்தார். மனக்கவலையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக ஆலயம் தொழுவது, ஆலய திருப்பணிகளில் கவனம் பதிப்பது, நாடி வரும் புலவர்களுக்கு அள்ளி கொடுப்பது, கோரிக்கையோடு வந்தோருக்கெல்லாம் குறை தீர்த்து அனுப்புவது என ஓய்விலா பணிகளை மன்னர் முத்துவடுகநாதர் பகல் நேரங்களில் உருவாக்கி கொண்டார். வனத்தில் நடந்த விபரீதம் பற்றி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கும் தெரியாதபடி மன்னர் பாதுகாத்து கொண்டார். அதனால் மன்னருக்கும் ராணிக்கும் மனதளவில் ஏற்பட்ட விரிசல் எவருக்கும் தெரியாமல் இருந்து வந்தது. இதே நிலைதான் சிவகங்கை அரண்மனையிலும். இரவெல்லாம் துயரம், பகலெல்லாம் ஓய்விலா பணிகள் என வேலு நாச்சியாரும் நடித்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு வாரம் உருண்டோடி விட்டது. ஒரு நாள் மாலை சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் வேலு நாச்சியார் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கி இருப்பது போல் அமர்ந்திருந்தார். இது போன்ற வேளையில் எவரையும் உடன் வர வேலு நாச்சியார் அனுமதிப்பதில்லை. அப்போது தாயே என்ற குரல் கேட்டு வேலு நாச்சியார் திரும்பினார். அழுது அழுது வீங்கிய முகத்தோடு அங்கே சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல். அவரது உதடுகள் எதையோ சொல்ல துடித்தன. மன்னரின் கள்ளக்காதல் இவருக்கும் தெரிந்து விட்டதோ என்று வேலு நாச்சியார் அச்சப்பட்டார். அவர் வாயிலிருந்து அந்த விவரம் வெளிவரக்கூடாது என்று வேலு நாச்சியார் விருப்பப்பட்டார். அதனால் தாயே, மன்னர் என்று சிலம்பு வாத்தியார் ஆரம்பித்ததும் வேலு நாச்சியார் அதை தடுத்து நிறுத்தி, அது இருக்கட்டும், இப்போதே நீங்கள் காளையர் கோவில் சென்று மன்னர் இங்கு வருகிறாரா இல்லை நான் அங்கு வர வேண்டுமா என்பதை அறிந்து வாருங்கள் என்று பணித்தார். உத்தரவு தாயே என்று பணிவுடன் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார் சிலம்பு வாத்தியார். காளையர் கோவில் முழுவதும் தூக்கத்தில். இரவுக்கு முடிவுரை எழுத ஆதவன் வரப்போகிறான் என்பதை அறிவிக்கும் வகையில் பறவைகளின் கும்மாளம். அரண்மனைக்கு அருகில் இருந்த ஒரு வீட்டில் மட்டும் லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆடாத ஊஞ்சலில் அவள் அசையாது வீற்றிருந்தாள். சோகம் அவள் முகத்தை சூழ்ந்திருந்தது.
அப்போதுதான் விழித்தெழுந்த கிழவி அவள் அருகில் வந்து, தூங்காமல் இருப்பதனால் துக்கம் நீங்கிவிடுமா என்றாள். அப்போதும் அவள் வாய் திறக்கவில்லை. காதல் வயப்படுவதும் காதலிப்பதும் காதலனோடு இன்பம் துய்ப்பதும் வாலிப வயதில் நடப்பதுதான். ஆனால் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படுவதுதான் ஆபத்தானது. ஒதுங்கி போக வேண்டிய இடத்தில் ஒட்டிக்கொள்வது உறக்கத்தை கெடுக்கும், உயிரையும் பறிக்கும். சொத்தை இழந்தாலும் சுகத்தை இழக்க எந்த பெண்ணும் இணங்க மாட்டாள். கணவன் அடுத்தவளோடு சிரித்து பேசுவதைக் கண்டால் அடுத்த நிமிடமே மனைவி கொந்தளித்து குமுறத் தொடங்குவாள். இது சாதாரண குடும்பத்திலும் நடந்திருக்கிறது. ஆனால் நீ ஆசைப்பட்டதோ வேலு நாச்சியாரின் விளை நிலத்தை. நாச்சியாரின் கோபம் நாடறிந்ததே. அன்புக்கு அடிபணிவதும் ஆணவம் கண்டு தலை நிமிர்வதும் அந்த மகராசியின் பிறவி குணம். முரத்தால் புலி அடித்த மரத்தி பற்றி பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் வெறும் கரத்தால் புலியை புரட்டி எடுத்த மரத்தி வேலு நாச்சியாரை நான் அறிவேன். இந்த நாடறியும். அவர் கண்முன்னேயே உனது மடியில் மன்னருக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். இது எங்கு போய் முடியுமோ என்று கிழவி சொல்லிக் கொண்டிருந்த போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. இந்த வேளையில் யார் என்ற கேள்வி சுமையோடு கிழவி கதவை திறந்தாள். அங்கே பெரிய மருது. அந்த மாவீரனை கண்டு அவள் ஊஞ்சலை விட்டு எழுந்து நின்றாள். இப்போதும் இவன் யார் என்ற கேள்வியே கிழவிக்கு. இங்கே கௌரி என்பவர் யார் என்று மிடுக்குடன் கேட்டான் பெரிய மருது. அவன் கேள்விக்கு பதில் கூறாமல், தம்பி நீங்கள் யார் என்று தெரியவில்லையே என்றாள் கிழவி. என் பெயர் பெரிய மருது. சிவகங்கை அரண்மனையிலிருந்து வருகிறேன். இங்கே கௌரி என்று ஒரு பெண் இருப்பதாகவும் அவரை உடன் அழைத்து வரவேண்டும் என்றும் ராணியர் உத்தரவு. அந்த கௌரி நீர்தானே என்ற கேள்வியோடு முடித்தான் பெரிய மருது. போச்சு, எல்லாம் போச்சு. எட்டாத கனியை இவள் தட்டி பறித்ததால் மொத்தமும் போச்சு. இப்போதுதான் நினைத்தேன், நடந்து விட்டதே என்று ஒப்பாரி வைக்க தொடங்கினாள் கிழவி. ஏய் கிழவி, வாயை மூடு. ஒப்பாரி வைத்து ஊரை கூட்டுகிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனி நீ வாய் திறந்தால் உன் கன்னத்தில் என் கை பேசும் என்று கோபம் கொப்பளிக்க பெரிய மருது கூற கேட்டு இருவரும் பயத்தில் பரிதவித்தனர். சிவகங்கை அரண்மனை ஆலோசனை கூடம். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை எதிர்வரிசையில். சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், சின்ன மருது, மெய் காப்பாளர்கள், அரண்மனை பணியாளர்கள் அனைவரும் அங்கே குழுமியிருந்தனர். எதற்காக கூடியிருக்கிறார்கள் எவருக்கும் தெரியாது. வேலு நாச்சியார் அனைவரையும் பார்த்து முடித்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, தாயே தாங்கள் அழைத்தீர்கள், அதனால் வந்திருக்கிறோம். என்ன செய்தி என்று அறிய விரும்புகிறோம் என்றார். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரின் அழைப்புக்கு காரணம் புரியாமல் தவித்தார். அப்போது விசும்பலுடன் ஒரு கிழவி வர அவரை தொடர்ந்து பெரிய மருதுவும் கௌரியும் வந்தனர். வேலு நாச்சியாரை கண்டதும் தூணில் மறைந்து நின்றாள் கௌரி. தாயே, தெரியாமல் இவள் தவறு செய்துவிட்டாள், மன்னிக்க வேண்டும் தாயே என்ற அழுகையோடு கூறிக்கொண்டே வேலு நாச்சியார் காலில் விழப்போனாள் கிழவி. அதை தடுத்து அவளை தூக்கி நிறுத்திய வேலு நாச்சியார், அம்மா, நீங்கள் என்னிலும் மூத்தவர், என் காலில் விழுவது முறையன்று கூறிவிட்டு கௌரியை பார்த்தார் வேலு நாச்சியார். அவள் தூணில் பாதி மறைந்தும் மறையாமலும் நின்றாள். இங்கே வா என்று வேலு நாச்சியார் குரல் கேட்டு தயங்கி தயங்கி முன்வந்து நின்றாள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவளை அளவெடுத்துவிட்டு, நான் கேட்கப் போகும் கேள்விக்கு நீ சொல்ல போகும் பதிலை பொறுத்துதான் எனது தீர்ப்பும் இருக்கும். அதனால் உண்மையை சொல் என்று சொல்லிவிட்டு அவளையே வேலு நாச்சியார் பார்த்தார். அனைவரும் வேலு நாச்சியாரின் வினாவுக்காக காத்திருந்தனர். மன்னரின் அழகில் மயங்கி உன் மடியில் அவருக்கு நீ இடம் கொடுத்தாயா, இல்லை தன் அதிகாரத்தால் உன் மடியில் மன்னர் இடம் பிடித்தாரா? அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்படி ஒரு கதை இருப்பதைக் கண்டு அனைவரும் திகைத்தனர். மன்னர் முத்துவடுகநாதரின் தலை கவிழ்ந்தது. என்ன, நான் கேட்டது புரியவில்லையா என்று அதட்டலுடன் கேட்டார் வேலு நாச்சியார்.
அனைவரின் செவிகளும் அவள் சொல்வதை கேட்க துடித்தன. தயங்கி தயங்கி கௌரி சொல்லத் தொடங்கினாள். நான் தான் அவர் அழகில் மயங்கினேன். அவரை அடைவதற்காக நான் தான் பல வழிகளில் முயன்றேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் போதும் நிறுத்து என்றார் வேலு நாச்சியார். அனைவரும் அமைதி காத்தனர். வாருங்கள், ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போவோம் என்று சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி வேலு நாச்சியார் நடந்தார். அனைவரும் பின்தொடர்ந்தனர். கோவிலுக்குள் வந்ததும் தவறு செய்த 2 பேரும் தரையில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோருங்கள் என்றார். இருவரும் விழுந்தனர். வேலு நாச்சியார் ராஜராஜேஸ்வரி சிலைக்கு அருகில் சென்றார். சிலையின் கழுத்தில் கிடந்த தாலி கயிற்றை கையில் எடுத்தார். மீண்டும் கூட்டத்தை நோக்கி நடந்து வந்தார். ஏதும் புரியாமல் கூட்டம் தவித்தது. மன்னரையும் கௌரியையும் அருகருகே நிற்க சொன்னார். தம் கையில் இருந்த தாலி கயிற்றை மன்னரிடம் கொடுத்து இதை அவள் கழுத்தில் கட்டுங்கள் என்றார் வேலு நாச்சியார். மன்னர் உட்பட அனைவரும் திகைத்து நின்றனர். கட்டுங்கள் என்றார் வேலு நாச்சியார். இதை எதிர்பாராத கௌரி ஆத்தா என்றாள். இனி உனக்கு நான் ஆத்தா இல்லை, அக்கா. அப்போதும் மன்னர் தயங்கியதால் கௌரிக்கு தாலி கட்ட வேலு நாச்சியாரே உதவி செய்தார். அனைவரும் ஒன்றும் புரியாது இடிந்து நின்றனர். ஆனால் வேலு நாச்சியார் உள்ளம் மட்டும் ஒரு அம்மானை பாடி தீர்த்தது.